பேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 நாட்களாக சோஷியல் மீடியாக்களிலே வைரலான 2 காணொளிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுத 5 நிமிடம் தாமதமாக வந்ததற்காக அனுமதி மறுக்கப்பட்ட இளைஞர். 2வது ஒரு இளம்பெண், அவரும் எக்ஸாம் எழுதுவதற்காக 3 நிமிடம் தாமதமாக வந்ததற்காக அனுமதி மறுக்கப்பட்டவர். அதற்கு அவர்களுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். அவர்களை திட்டியும் உபதேசம் செய்தும் அல்லது அவர்களுக்கு ஆறுதலாகவும் பல விதமான கமெண்ட்டுகள் அந்த வீடியோக்களுக்கு கீழே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதை பார்த்த உடனே எனக்கு வந்த சிந்தனை, நானும் கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், பில்டிங், ஃபேக்ட்ரிஸ், வீடுகளுக்கு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் முகவராக ஆகுவதற்குண்டான படிப்பு 6000 ரூபாய் செலவு செஞ்சு 6 மாதம் படித்தேன். கடைசியில் எக்ஸாம் என்று ஒரு தேதி சொல்லப்பட்டது, அது வேறு ஒரு இடத்துல வைக்கப்பட்டது. நான் அந்த ஆஃபீஸுக்கு 1/4 மணி நேரம் முன்பாகவே போயிட்டேன். ஆனால் அந்த ஆஃபீஸுக்கு வெளியே நின்று என்னோடு படித்தவர்கள் எல்லாம் படித்து கொண்டு இருந்தார்கள் கடைசி நேரத்தில் பரீட்சைக்கு. அப்போ நானும் அவர்களோடு அமர்ந்து பேசிக்கொண்டு படித்து கொண்டிருந்தேன். இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கழிந்தது. அப்புறம் எக்ஸாமினர் ஒருவர் உள்ளேருந்து வந்தவர் சொன்னார், நீங்கள் என்ன உள்ளே எக்ஸாம் எழுதாமல் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லை என்னோட படித்தவங்களாம் இங்கே தானே இருக்கிறாங்க அப்படின்னு. ஆமாம், ஆனால் இது கலந்து போடுவோம், உங்களுடைய எக்ஸாம் பேட்ச் உள்ளே போயிட்டுருக்கு, உங்களுக்கு எக்ஸாம் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் உள்ளே போனேன். ஆனால் அது ஆன்லைன் எக்ஸாமுங்கிறதுனால என்னுடைய பேஜ் வெப்சைட்லேருந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் அந்த எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு. அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரி வாழ்க்கையில் 3 நிமிட 5 நிமிட தாமதங்கள்னாலையும் சிறு சிறு கவனக்குறைவு பொடுபோக்குனாலையும் நாம் பல விஷயங்களை இழந்திருப்போம். அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் திருக்குர்ஆனில் அல்லாஹ் அடியார்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் ஒவ்வொருவருக்கும் மௌத் வருவதற்கு முன்பதாக நீங்கள் நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்து விடுங்கள். அப்படி மௌத் வந்தவர் சொல்லுவார், ரப்பே என்னை ஒரு குறுகிய காலத்துக்கு என் மரணத்தை பிற்படுத்தக்கூடாதா? அப்படி பிற்படுத்தினா நான் தான தர்மங்கள் நிறைய செய்து நல்லவர்களோடு இணைந்து விடுவேனே என்று கெஞ்சுவான் என்கிற வசனம் வருகிறது. இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், ஒருவன் தான் சம்பாதித்த பொருட்களை தான தர்மங்கள் செய்ய எவ்வளவு நேரம் அதிகபட்சமாக தேவைப்படும்? இப்போது நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு நான் வழங்குகிறேன், முதியோர் இல்லத்திற்கு வழங்குகிறேன், அனாதைகளுக்கு வழங்குகிறேன் அப்படிலாம் சொல்லி ஒருத்தர் தன்னுடைய சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு, தான தர்மங்கள் செய்கிறதுக்கு, அல்லது குறைஞ்சபட்சம் தன்னுடைய வாரிசுதாரர்கள்ட்ட வசியத்து செய்கிறதுக்கு சில நிமிடங்கள் போதும். நாம் எந்த 3-5 நிமிடங்களை பற்றி இங்கே கவலையாக பேசிகிட்டு இருக்கிறோமோ அந்த 3-5 நிமிடங்கள் வாழ்க்கையின் கடைசியில் கிடைக்காதான்னு சொல்லி அடியான் ஏங்குவான், அல்லாஹ்விடத்தில் கேட்பான். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு அந்த அவகாசத்தை தரமாட்டான். ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். குறிப்பிட்ட அவர்களின் தவணை காலம் விட்டால் கொஞ்சம் கூட அவர்கள் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள், பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் 3 நிமிடம், 4 நிமிடம், 5 நிமிடங்கள் எத்தனையோ நாம் வீணாக அன்றாடம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம், கழித்து கொண்டிருக்கிறோம். அந்த நிமிடங்களை எல்லாம் பலனுள்ளதாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். இந்த சம்பவங்களை நமக்கு அதிலிருந்து படிப்பினையாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே சாதித்து காட்டுவோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.